vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ஒரு லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட், அது வந்து ஹோம் டெக்கர் ஹால் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு வியாழக்கிழமைக்கு எடுத்த வீடியோ. ஆதித்யாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் படம் ரிலாக்ஸாக உட்காரும் போது தான் ஃபோனை பார்த்தா ஃபோனில் டிஸ்பிளேயும் உடஞ்சிருச்சு, டச்சும் வந்து ஒர்க் ஆகலை. என்கிட்ட 2 ஃபோன் இருக்குது. ஃபோனுக்கு பேசுகிறத யூஸ் பண்ணுறதுக்கும் அது போக வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோன் உண்டு. இந்த ஃபோன் பேசுறதுக்காக வச்சுருந்த பர்சனல் ஃபோன் தான் வந்து உடஞ்சிருச்சு, டச் ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆகலனே வந்து ஃபோன் யூஸ் பண்ணுற வேலையே இல்லைன்றனால நெக்ஸ்ட்டாக வந்து அப்படியே சமையல் ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையோட வீடியோ வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். உண்மையிலே ஃபோன் இல்லைனா தான் கரெக்டாக வந்து அந்த வேலை வந்து நடக்குது. இல்லைனா உட்காந்து நம்ம ரீல்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தோன்னா டைம் போகிறதே வந்து தெரியாது. அன்றைக்கி வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாக வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி வெள்ளிக்கிழமைனா வந்து சாம்பார் வந்து ஒரு யுனிவர்சல் குழம்பாகுது, அதேமாதிரி எங்கள் வீட்டில் வியாழக்கிழமைனா வந்து எப்படியாவது வந்து ஒரு பயிர் குழம்பு வச்சுருவேன். ஒன்று பயிரில் புளிக்குழம்போ இல்லைனா வந்து கொண்டக்கடலை கிரேவி அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுவேன். அன்றைக்கி வந்து என்கிட்ட மொச்சப்பயிரும் அப்போ வந்து ரெட் பீன்ஸ் இருந்தது. சரி, ரெண்டையுமே போட்டு வந்து கிரேவி மாதிரி வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கிரேவி வந்து டேரெக்டாக குக்கர்லேயே வந்து பண்ணிட வேண்டியதான். இப்போ போல் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு மசாலாஸ்க்கு வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரே ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்க பயரையே வந்து சேர்த்துட்டேன். மொச்சப்பயிர், ரெட் பீன்ஸ் ரெண்டையுமே வந்து சேர்த்துட்டு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே தான் பண்ணேன். ஏன்னா நைட்டு டின்னர் வரைக்கும் வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணால் டேஸ்ட் வந்து உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும். இதில் புளிக்குழம்பு அந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு பயரில் இந்த மாதிரி கிரேவி வைக்கும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அன்றைக்கும் அந்த மாதிரி சூப்பராக வந்து கடைசியாக கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் விசில் போட்டு வச்சா வந்து சூப்பராக வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடும். என் ஃபோனுக்கு வந்து டிஸ்பிளே அடிக்கடி வந்து மாற்றியாச்சு. இந்த ஃபோன் டிஸ்பிளேன்றது வந்து ரெகுலராக வந்து ஆதித்யா பிறந்தது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு மட்டும் தான் அப்படியா இல்லை வேறு யாராவது உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி குட்டி பசங்க இருக்க வீட்டில் நடக்குதான்னு வந்து சொல்லுங்கள். சின்ன பிள்ளைல அப்படி தான் தூக்கி தூக்கி போட்டுருவோம், உடஞ்சிரும். இப்போயும் வந்து அதே தான் வந்து பண்ணுறான். டக்குன்னு ஏதாவது ஒன்று விளாண்டுட்டு இருக்கும்போது ஒரு குஷியில் வந்து தூக்கி போட்டு உடச்சிட்றான். அதை மாற்றுறதுக்குள்ளே நமக்கு தான் வந்து பெரும் பாடாயிடும். குக்கர் விசில் போட்டு வச்சுட்டு கையோட வந்து இப்போ சமையலுக்கு யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி வச்சிட போகிறேன். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு பெரிய வேலையை வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். சேர்த்து வச்சுக்கிட்டே போனோன்னா அது வாட்டி சேர்ந்துட்டே இருக்கும். அப்புறம் மொத்தமாக பார்க்குறதுக்கு நமக்கே வந்து ரொம்ப மலப்பாயிடும், என்னடா அது இவ்வளோ இருக்கேன்னு சொல்லிட்டு. கையோட வந்து ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் போதும், வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம மீஷோலேருந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ்க்கான ரிவ்யூலாம் வந்து பார்க்கலாம், எப்படி யூஸ் பண்ணிட்டு வந்து எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட அந்த வீடியோ போட்டே வந்து ஒரு 1 மந்த் கிட்ட வந்து 2 மந்த்ஸ் கிட்டே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. இது வந்து வால் ஸ்டிக்கர் வந்து டைல்ஸில் ஒட்டுறது வந்து வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கூட வந்து ஆயில் ப்ரூஃபாகவும் இருக்குது. நம்ம எண்ணெய் பசை ஏதாவது ஒட்டினா கூட நம்ம நார்மலாக டைல்ஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு துணியை வச்சு வைப் பண்ணி விட்டாலே வந்து நல்லா வந்து போயிடுது. நான் கூட ஒயிட் கலராக இருக்கே, நமக்கு வந்து இதை வாஷ் பண்ணுறதுக்கு எதுவும் கஷ்டமாக இருக்குமோ இல்லை ரொம்ப அழுக்காயிருமோ அப்படின்னு நினச்சேன். நல்லாவே வந்து மெயின்டைன் ஆகுது. பாத்திரம் கழுவிட்டு நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மார்பிள் ஸ்டிக்கர் வந்து இந்த கடப்பாக்களுக்கு வந்து போட்டிருந்தேன். இதுவுமே வந்து நல்லா இருக்குது. நல்லா ஒரு ஆயில் ப்ரூஃபு, ஹீட் ப்ரூஃபாக இருக்குது. நல்லா வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸாக தான் வந்து இருக்குது. ஆனால் இந்த பக்கம் வந்து சிங்க் ஏரியா பக்கம் போட்டிருந்தது வந்து நான் ஸ்டார்டிங்கில் இது வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஒட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். நான் இதை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒட்டும் போதே நான் என்ன பண்ணிட்டேன், பாதியிலே வந்து கட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து நான் அதுக்கப்புறம் வந்து ஒட்டினது தான். ஆனால் அந்த பாதியிலே கட் பண்ணனாலே என்னவோ தண்ணி பட்டு அந்த சைடு வந்து தானாகவே உறிஞ்சிக்கிட்டு வந்துருச்சு. ஆனால் அந்த பக்கம் நான் அப்படியே கண்டினியூஸாக ஒட்டினது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இதுவுமே நம்ம நார்மலாக வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். அதனால் என்ன யோசிச்சிருக்கேன்னா நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ரோல் வாங்கி இதையுமே வந்து அப்படியே கண்டினியூஸாக ஒட்டி பார்க்கணும். இது வந்து பாதியிலே கட் பண்ணிவிட்டு இங்கிட்டு ஒட்டினால தான் பிரிஞ்சிருக்கோன்றது வந்து என்னோட இது சைடு வந்து உண்மையிலே வந்து பக்கா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. தண்ணி வந்து ஓவராக யூஸ் பண்ணனாலேவோ அது வந்து உறிஞ்சிடுச்சு. தேர்டு வந்து இந்த ஆயில் கண்டெய்னர். இது வந்து ஒரு லிட்டர் பிடிக்கிறதுக்கான வந்து ஒரு கண்டெய்னர். சூப்பராக இருக்குது. நம்ம கிளாஸில் வாங்கினா கூட வந்து அதை பார்த்து வச்சுக்கணும். ஒரு ஃபோன் டிஸ்பிளேவே உடையும் போது இந்த ஆயில் கண்டெய்னர் சொல்லவே வேண்டாம். ஏதாவது எட்டி எடுத்துருவா, சின்ன பசங்க வீட்டில் ரொம்ப பார்த்து தான் வச்சுருக்கணும். அந்த ஆயில் கண்டெய்னர் வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாண்ட் வந்து என் கிச்சனில் அங்கே வைக்கிறதுக்காக தான் வந்து வாங்கினேன். ஏதாவது அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருள் எல்லாத்தையும் வந்து இங்கே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. இதில் என்னென்னா இந்த கேப் இருக்கிறனால வச்சா அப்படி இந்த மாதிரி விழுந்துக்கிட்டே இருந்தது. அப்போ தான் இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு ஐடியா தோணுச்சு, நமக்கு வந்து பார்சலில் வர அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு பார்த்தா எப்படி நிற்கிதான்றதை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சேன். வச்சதுக்கப்புறம் உண்மையிலே வந்து கரெக்டாக வந்து பொருள் நின்றுக்குச்சு. எக்ஸ்ட்ராவே நமக்கு வைக்கிறதுக்கான இடமும் ஸ்பேஸும் வந்து கிடைக்கிது. இது வாங்கி யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து ஒரு கார்ட்போர்ட் ஷீட் போட்டு அதில் வந்து ஒரு ஸ்டிக்கரோ ஏதோ ஒட்டினீங்கனாலும் பார்க்க வந்து நீட்டாக தான் இருக்கும். நான் அப்போதைக்கு வந்து வீடியோ காட்டுறதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து வச்சுட்டேன். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆயில் ட்ரே, இந்த ரெண்டு தான் வந்து கிச்சனில் எனக்கு பக்காவாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற பொருள். இந்த ஆயில் கேன் வந்து அம்மா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் வந்து புதுசாக வாங்கி கொடுத்தாங்க. அதே வந்து அங்கேயே வந்து வச்சாச்சு. மொத்தமாக 3 ஆயில் கேன் வந்து வச்சு யூஸ் பண்ணுவேன். பக்கத்துலேயே வந்து நைஃப் ஹோல்டர், அப்புறம் அது போக வந்து
உடன் இதில் யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸ் எல்லாமே வந்து செட் ஆகி வச்சுருப்பேன். இந்த கார்னரில் வைக்கிறதுக்காக தான். இதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா அதில் தான் ஆயில் கேன் எல்லாம் இருக்கிறனால வந்து ஆயில் கண்டிப்பாக வந்து நம்ம எவ்வளோ நல்லா க்ளீனாக வச்சு யூஸ் பண்ணாலும் வந்து அந்த எண்ணெய் பசை வந்து பட தான் செய்யும். அந்த ட்ரேயில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம அந்த ஆயில் கேன் எல்லாம் செட் பண்ணி வைக்கும் போது வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ட்ரே க்ளீன் பண்ணால் போதும். இந்த ட்ரே வந்து பக்கத்தில் இருக்க ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்கினது தான். ஸோ இந்த ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். பக்கத்துலேயே வந்து ஒரு இடிகல் வச்சுருவேன். இது வந்து இப்படி தான் வந்து செட்டப்பாக வந்து இருக்குது. கடைசியாக கேஸ் ஸ்டவ்வையும் தூக்கி வச்சாச்சு. நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து குட்டி தான். ஒரு எல் ஷேப் கவுண்டர் டாப். பக்கத்துலேயே வந்து சிங்க் ஏரியா வந்துடும். அது பக்கத்துலேயே தான் வந்து அடுப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப குட்டி. நம்ம ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து கம்மி, சமைச்சதை எடுத்து வைக்கிறதுக்கும் வந்து ஸ்பேஸ் இல்லை அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வந்து பக்கத்துலேயே இருக்க அந்த ஒரு ஷெல்ஃபை வந்து நான் வந்து ஒரு கவுண்டர் டாப்பாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து சமைச்சதை எடுத்து வைக்கிறதுக்கு வந்து அந்த ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இதை வந்து ஒர்க்கிங் ஏரியா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிசைட் பண்ணி வச்சாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கிரேவியும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்தோடனே வந்து சாப்பிட வேண்டியதான். இதையும் எடுத்து வந்து வச்சிடலாம். கரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சு ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஹஸ்பண்டுமே வந்து வந்துட்டாங்க. டைம் வந்து கரெக்டாக இருந்தது. வந்ததுமே வந்து லஞ்ச் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. லஞ்சுக்கு வந்து சுட சுட சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து பயறு கிரேவி எல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து ரசமும் வந்து வச்சுருந்தேன். லஞ்ச் உண்மையிலே வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு சாப்பாடோட சாப்பிட்றதுக்கே வந்து அவ்வளோ நல்லா இருந்தது இந்த கிரேவி. லஞ்சு சூப்பராக சாப்பிட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஈவினிங் மேலே தான் வந்து வீடியோ வந்து எடுத்திருந்தேன். வழக்கம் போல் வந்து வாசல் தெளித்து கூட்டுற வேலை இருந்தது, அதான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த படிக்கோலம் வந்து என்னோட ஃபேவரட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு தான் வந்து கொஞ்சம் அப்படியே என்னடா அது சிக்ஸாக இருக்குது, எப்படி போட்டிருப்பாங்கன்ற மாதிரி யோசிக்கிறது. ஆனால் போடுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் மேலே வந்து வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இந்த அடியில் தான் வந்து பாத்திரம் கழுவி வைக்கிறது எல்லாமே வந்து வச்சுக்கிறது. அது போக வந்து இந்த வெங்காய கூடை இதெல்லாம் வந்து அடியில் தான் வந்து இருக்கும். ஈவினிங் மேலே ஆதித்யாவுக்கும் வந்து ஒரு பால் காய்ச்சி வச்சுட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து டீ தான் வந்து போட்டிருந்தேன். போட்டு சூப்பராக வந்து குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்து டின்னர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வந்து டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பெட்ரூமில் வந்து தூங்கிட்டாங்க. நான் தான் ஆதித்யா வச்சு வந்து கொஞ்சம் நேரம் ஹாலில் வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். அவனை கண் முன்னாடியே வச்சு ஏதாவது ஒன்று விளாண்டு வச்சுட்டு இருந்தோம்னா விளாட்டுக்கு சரின்னு சொல்லி விளாண்டுக்கிட்டு இருப்பான். இதே நம்ம கிச்சனுக்கு போகிறோம் அப்படின்னா வந்து அவனை ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து என்கேஜாக வச்சுட்டு தான் நம்ம வந்து வேலை பார்க்க முடியும். ஏன்னா இல்லைனா ஏதாவது ஒன்று வந்து இழுக்கணும், தூக்கி கீழே போடணும், அந்த மாதிரி தான் வந்து அவனோட மைண்ட் செட் வந்து இப்போலாம் வந்து இருக்குது. ஒரு டே பை டே வந்து அவனோட விளாடுற விஷயம் எல்லாமே வந்து மாறிக்கிட்டே தான் வந்து இருக்குது. இவனை பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கே வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு ப்ராசஸாக தான் வந்து இருக்குது. சப்பாத்தி மாவு பிசையும் போது கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு ஹாட் வாட்டர் மட்டும் வந்து வச்சு பிசைஞ்சாலே போதும். ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும். கையில் வந்து கொஞ்சம் கூட வந்து ஒட்டாது. சப்பாத்தியுமே வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் சரி ஹார்டாகவும் வந்து ஆகாது. மாவை நல்லா வந்து உருட்டி வச்சுட்டு ஒரு 1/2 hour கிட்ட வந்து வச்சுட்டு தான் வந்து அடுத்து வந்து சப்பாத்தி வந்து போட போகிறேன். அதுக்குள்ளே வந்து ஹஸ்பண்டும் வந்து எழுந்திரிச்சனால வந்து ஆதித்யா கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் பக்கத்தில் கடைக்கு வரைக்கும் வந்து போயிருந்தாங்க. சரி அவங்க வரதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்து சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளோட கிச்சன் மட்டும் இல்லை, வீடுமே வந்து அப்படி தான். ஏதாவது ஒரு சின்ன ஒரு மினிமலான ப்ராடக்ட் வந்து இப்போ எவ்வளவோ அவைலபிளாக இருக்குது. அதை வச்சு வந்து ஒரு குட்டி குட்டி மேக் ஓவர் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது. ஒரு சின்ன மேக் ஓவர் பண்ணோம்னா நமக்கே வந்து பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். கிச்சன் அதுவும் இல்லாமல் நம்ம எப்போயுமே இருக்கிற பிளேஸ் வந்து கிச்சன் தான். அது எப்போயுமே வந்து நீட்டாக இருந்தால் தான் வந்து நமக்கே வந்து சமைக்கிறதுக்கு வந்து ஆசை வரும். வீடுமே அப்படி தான். ஏதாவது ஆள் வராங்க அப்படின்ற போது மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு எப்போயுமே வந்து நீட்டாக வச்சுருந்தோம்னா வந்து நமக்கே வந்து நல்லாயிருக்கும். அந்த டயத்தில் வந்து க்ளீன் பண்ணும்போது இன்னுமே வந்து நிறையா ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும். இது எப்போயுமே வந்து க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணி வச்சுட்ருக்கப்போ வந்து நமக்கு அவ்வளோ வந்து ஒர்க் வந்து தெரியாது. கிச்சன் தான் ரொம்ப முக்கியம். சாப்பாடு செய்கிற இடம் அப்படின்ற போது வந்து நல்லா எப்போயுமே நீட்டாக இருந்துச்சுன்னா வந்து வேலை பார்க்குறதுக்கும் ஆசையாக இருக்கும். அதுவும் வந்து இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணணும். நான் எல்லா வேலையும் முடிச்சு வைக்கிறதுக்குள்ளே வந்து ஹஸ்பண்டும் ஆதித்யா வந்து வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து சப்பாத்தி கிரேவி வச்சு வந்து சூப்பராக வந்து அன்றைக்கி டின்னர் வந்து சாப்பிட்டாச்சு. ஆதித்யா வந்து சப்பாத்திலாம் வந்து சாப்பிட மாட்டான். இன்னும் அவனுக்கு வந்து இந்த கடைசி பல் அதெல்லாம் வந்து போடலை. ஸோ கிடைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்றனால வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஹார்டான சப்பாத்தியோ பரோட்டாவோ இது மாதிரிலாம் எதுவும் நாங்கள்
சாப்பிட்ற வரைக்கும் சார் வந்து படுத்திருந்தாரு. அவனுக்கு வந்து முட்டை தோசை தான் வந்து நைட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். மாவோட ஒரு முட்டையை போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை சுட்டு கொடுத்தோம்னா அவனுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். அவனை எடுத்து வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வழக்கம் போல் வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு. கிச்சன் எப்போயுமே எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து ரொம்பவே வந்து அடுத்த வேலை பார்க்குறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்து வரும். எப்போயுமே இதுதான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து நம்புகிறேன். புதுசாக வந்து சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.